இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தும் உரிமை வேண்டும். சுவிஸ் அமைச்சர் வேண்டுகோள். யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தினை நினைவு கூர்ந்து பிரித்தானியாவில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரீஸில் பட்டப்பகலில் இளம்பெண்ணை கடத்த முயன்ற நபர்களால் பரபரப்பு. ஊடகம் ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரால் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பில் சர்ச்சை. தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயரும் மக்களின் எண்ணிக்கை வரம்பை கடக்கும் நேரத்தில் அதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் சுவிஸ் அரசுக்கு இருக்க வேண்டும் என அந்த நாட்டின் குடியுரிமை மற்றும் புலம்பெயர்தல் அலுவலுக்கு பொறுப்பான அமைச்சர் பீட் ஜான்ஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்வோர், எல்லை கடந்து வேலைக்கு வருபவர்கள், வேலையில்லாதவர்கள் மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூக வளத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு மேல் இந்த எண்ணிக்கைகள் செல்லும்போது சுவிஸ் அரசிடம் அவற்றை கட்டுப்படுத்தும் சட்டபூர்வமான உரிமை இருக்க வேண்டுமெனவும், இதற்காக சுவிஸ் சட்டத்தில் புதிய சட்டப்பிரிவொன்றை கொண்டு வந்து அந்த உரிமையை சட்டபூர்வமாக்க வேண்டும் எனவும் பீட் ஜான்ஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெறவுள்ள யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக பங்கேற்கவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த வாரம் வெளியான தகவல்களுக்கே எதிரான மாற்றமாகும். முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் எனவும், யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் பாதுகாப்பு அமைச்சின் பிரதிப் பொறுப்பாளரின் தலைமையில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த முடிவு திடீரென மாற்றப்பட்டு ஜனாதிபதி திசாநாயக்கவின் நேரடி பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியுடன் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் அட்மிரல் வசந்த கரண்ணாகொட உள்ளிட்ட முக்கிய இராணுவ அதிகாரிகளும் பங்கேற்கவுள்ளார்கள். இந்த தீர்மான மாற்றம் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பலவிதமான விமர்சனங்களை கிளப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக இதே தேதியை நினைவு கூறும் தமிழர் சமுதாயத்தில் இது பெரும் மனவேதனையையும் எதிர்ப்பையும் தூண்டக்கூடும். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தினை நினைவு கூர்ந்து பிரித்தானியாவின் தலைநகரான லண்டனில் அமைந்துள்ள நாடாளுமன்ற சதுக்கத்தில் மே 18ஆம் தேதி அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழர்கள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற படுகொலைகளுக்குப் பிறகு உயிரிழந்த உறவுகளுக்கு நீதி கேட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். மனித உரிமைகள், சுய உரிமை மற்றும் சர்வதேச குற்றவியல் விசாரணைகளுக்கான கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மையமாக அமைந்தன. இந்த அமைதி போராட்டத்தினை பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்புக் குழு, தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் ஐக்கிய இராச்சியத் தமிழர் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் நாடாளுமன்ற சதுக்கத்தில் இடம்பெற்றுள்ள இவ்வார்ப்பாட்டம் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு சர்வதேச கவனம் பெறும் வகையில் நடத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரீஸில் இளம்பெண் ஒருவரை மர்ம நபர்கள் கடத்த முயன்ற சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. முகமூடி அணிந்த 3 நபர்கள் தம்பதியராக நடந்து சென்றவர்களில் அந்த பெண்ணை தூக்கிச் செல்ல முற்பட்ட சம்பவம் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியிலேயே இடம்பெற்றது. அந்த பெண் கடத்தப்பட முற்பட்டது அவர் பிரபல கிரிப்டோ நிறுவன உரிமையாளர் ஒருவரின் மகள் ஆவார். ஏற்கனவே கிரிப்டோ நிறுவன உரிமையாளர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினரை இலக்காக கொண்ட கடத்தல் சம்பவங்கள் பிரான்சில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் எரிக் லாஷ்வேக் என்ற கிரிப்டோ நிறுவனரின் பிசினஸ் பார்ட்னர் கடத்தப்பட்டு அவரது விரல்கள் வெட்டப்பட்ட சம்பவமும் நடந்துள்ளது. இந்த ஆண்டு இது 3வது சம்பவமாகும். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரீட்டெய்லோ கிரிப்டோ துறையினருடன் ஆலோசனை நடத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிவிக்கவுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ள கருத்து தற்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சுற்றி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மே 6ஆம் மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்த இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு முன் பாகிஸ்தானுக்கு இந்திய அரசு ஒரு செய்தியை அனுப்பியதாக ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்த தகவலின் பொருள் இந்தியா தாக்கும் இடங்கள் பயங்கரவாத தளங்கள் மட்டுமேவெனவும், பாகிஸ்தான் இராணுவம் இதில் தலையிட வேண்டாம் எனவும் எச்சரிக்கையாக தெரிவித்ததாகவும் அவர் விளக்கியுள்ளார். இதே நேரத்தில் இது
மிக இரகசியமான ஒரு இராணுவ நடவடிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று என்றும், இதுபோன்ற தகவல்களை முன்கூட்டியே பகிர்வது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரானதாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் தனது சமூக ஊடகப் பதிவில், ஒரு நாட்டின் இராணுவ நடவடிக்கையின் விவரங்களை எதிரி நாட்டுக்கு தெரிவிப்பது மிகவும் தவறான செயலாகும் என்றும், இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு அபாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கையை இந்திய அரசாங்கமே செய்துள்ளதாகவும், அதனை வெளிவிவகார அமைச்சரே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக வெளிவந்த இந்த தகவலும், அதனைச் சுற்றியுள்ள அரசியல் விமர்சனங்களும் இந்திய அரசியல் களத்தில் புதிய கலந்துரையாடலுக்கு வித்திட்டுள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன், செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.